டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, தற்பொழுது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு நடந்திருப்பதாக டெல்லியினுடைய முதலமைச்சர் கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்களை கைது செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கை பொறுத்தவரையில அமலாக்கத்துறை அந்த வழக்குல ஏற்கனவே நீதிமன்றமானது ஜாமீனானது வழங்கியிருந்தாங்க. சிபிஐ வழக்குல தனக்கு ஜாமீன் வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்துச்சு. தொடர்ச்சியான விசாரணை நடந்துட்டு வந்த நிலையில வழக்கு விசாரணை முடிந்து வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பானது வெளியா இருந்துச்சு. அந்த தீர்ப்புல தற்போது இந்த வழக்குல இருந்து கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீனானது வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த முக்கியமான தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. இது அரசியல் ரீதியான மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அடுத்த ஆண்டு டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல தற்போது ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் நடைபெற இருக்கு. ஹரியானா மாநிலத்துல ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியான வேட்பாளர் பட்டியலாம் பார்த்துட்டு வரோம். அங்க நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பிரச்சாரம் செய்யறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சொந்த மாநிலமும் கூட. பஞ்சாப் மாநிலத்துல ஆம் ஆத்மி தொடர்ச்சியா அங்க வெற்றி பெற்று வரக்கூடிய நிலையில தற்போது ஹரியானா மாநிலத்திலேயே ஒரு மிக முக்கியமான இடங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்போட அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேசிய அரசியலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த ஜாமீன் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பிரபாவம். தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.